ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு இன்கம் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பைக்கில் தான் போகிறோம். ஸோ கண்டிப்பாக ரேபிடோ தான். ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓலாவில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ரேபிடோலையும் இப்போ அதை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஓட்டினா நமக்கு நார்மலாக ஓட்டுறதை விட எவ்வளோ வருது, அண்ட் இதில் வந்து இன்சென்டிவ்ஸ்லாம் வருதா இல்லையா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்குள்ளே போய்ப்போம். வந்தாச்சு. இன்றைக்கி நமக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குன்றதை இன்சென்டிவ்க்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, வந்துருச்சு. உள்ளே போயிட்டோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் ஸ்லாட்டுக்கு வந்து 10 ரைடு ஓட்டினா 150 ரூபான்னு இருக்குது. 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 10 ரைடு ஓட்டினா 180 ரூபா வரைக்கும் இருக்குது. சரி வாங்க, நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு 9 ருபீஸ் போட்டிருக்கு. அன்லிமிட்டெட் ரைட் புக்கிங்ஸ். இது எதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பைக் பூஸ்ட்டு, பைக் டாக்ஸி, ஸ்கூட்டி, மெட்ரோ எல்லாத்துக்குமே இருக்குது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க. பிளான் ஏ பைக் பூஸ்ட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. நோ ரீஃபண்ட் அவைலபிள். ஐயோ, இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் தான் வருமானு போட்டிருக்கான். சரி வாங்க, நம்ம வந்து ஆன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எதுக்கோ போட்டாச்சு. நம்ம வேலெட்டில் ஏற்கனவே பேலன்ஸ் இருக்கிறதுனால அதிலேயே கழிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 7/24க்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. அன்லிமிட்டெட் 2 நாளைக்கு. நினச்சேன் இன்சென்டிவ் வந்து வரல. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு செக்கோடு தான் வைக்கிறாங்க. சரி வாங்க, நம்ம ஆன் டியூட்டி போய்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. வாங்க போகலாம். கஸ்டமர் போடுறாங்களோ இல்லையோ நம்ம செகண்ட் ஹெல்மெட் எடுத்துக்கிறது மஸ்ட்டு. வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ரைடு பார்த்தீங்கன்னா 745 கிடச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட தான். சரி வாங்க, நம்ம இந்த ரைடு முடிச்சுட்டு அடுத்தடுத்த ரைடு என்னன்றதை பார்க்கலாம். முதல் ரைடை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. வாங்க போகலாம். நம்ம எப்போவுமே இன்சென்டிவை டார்கெட் பண்ணி தான் ஓட்டுவோம். பட் இப்போ இன்சென்டிவ் இல்லை. அதை மறந்து நான் வந்து எப்போவுமே எடுக்கிற மாதிரி குட்டி குட்டி ரைடாகவே எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். 1 hour later. அப்படி இப்படின்னு ஒரு 2 ஹவர் ஓட்டி ஃபைனல் ரைடுக்கு வந்தாச்சு. வாங்க, நம்ம கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு நம்ம வரவு செலவை பார்ப்போம். அடங்கப்பா, நானே இப்போ தான் பார்க்குறேன். வண்டி ஓட்டின அவசரத்தில் பார்க்கல. 65.72 தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 ரைடு ஓட்டியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 324.19 பைசா வந்திருக்கு. வாங்க, இதுதான் நம்ம அந்த ஓட்டின அந்த 10 ரைடு. ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன ரைடு தான். 32, 28, 34 அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இன்சென்டிவ் கனெக்ட் பண்ணி தான் இவ்வளோ நாள் ஓட்டியிருந்தோம். அதே நினப்பில் தான் இன்றைக்கும் ஓட்டினோம். அதனால் நமக்கு இன்றைக்கி எவ்வளோ லாஸுன்றதை நான் சொல்லலை, நீங்களே பாருங்கள். இன்னத்துக்கு நம்ம 10 ரைடு நம்ம ஓட்டியிருக்கோம். 150 ரூபா அழகாக வந்திருக்கோம். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டதுனால இது வந்து நோ இன்சென்டிவ்ஸ். இன்றைக்கி நமக்கு டே அவ்வளோதான் போல். சரி வாங்க, ஆஃப் டியூட்டி போட்டு வீட்டுக்காச்சும் போவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிடோ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து முடிச்சாச்சு. காலையில் 7:45 ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10:25 ஆகிருக்கும். இந்த 2.5 hours நம்ம ஓட்டி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா
10 ரைடு ஓட்டியிருக்கோம். அதில் 324.19 பைசா earn பண்ணியிருக்கோம். 325ன்னு வச்சுப்போம். அண்ட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் காலில் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம 65.72 பைசா சேர்த்துருக்கோம். 66 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ இதில் வந்து அந்த 9 ரூபா நம்ம மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து 57 ரூபா தான் இப்போ நம்ம கையில் வந்து நின்றுருக்கு இந்த பிளானை போட்டு. ஆனால் இந்த பிளான் போடாமல் நம்ம இன்சென்டிவ் படி ஓட்டியிருந்தா அந்த இன்சென்டிவ் சார்ட்டை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 10 ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரைக்கும் நமக்கு இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதே 10 ரைடு நம்ம ஓட்டி நம்ம 57 ரூபா தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப தூரம் பெரிய பெரிய ரைடு எடுக்கிறவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு தடவை எங்கள் ஏரியாவிலேருந்து எக்மோருக்கு போனேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் மட்டும் 85 ருபீஸ் கொடுத்தாங்க. எனக்கு 320 ரூபாய் கிட்ட வந்துச்சு. அந்தமாரி பெரிய ரைடு எடுத்தால் தான் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி அவ்வளோ பெரிய ரைடெலாம் மோஸ்ட்லி யாருமே எடுக்க மாட்டாங்க. சும்மா இங்கேருந்து கிட்ட பஸ் ஸ்டாப் போகுது, ரயில்வே ஸ்டேஷன் போகுது, அதுக்கு தான் நிறைய பேர் ரேபிடோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தமாரி பெரிய ரைடெலாம் நமக்கு வராது. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக வந்து இது வந்து ஒரு ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லலாம். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போடாமல் நீங்கள் வந்து இன்சென்டிவ் வச்சு ஓட்டினாலே நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம 324 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த இன்சென்டிவ் 150 வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு 500 ப்ளஸ் வந்துருக்கு. அதில் பெட்ரோலுக்குன்னு ஒரு 70 to 80 கழிச்சா கூட நமக்கு ஒரு 450 400 ப்ளஸ் நிற்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே நம்ம பெட்ரோல் கழிக்கிற மாதிரி இருக்குது. இந்த 324 அதுலேயே கழிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக யூஸ் ஆகிற மாதிரி தெரில. நீங்கள் ரேபிடோவில் ஓட்டி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலான மோட்லேயே போய் ஏர்ன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டு ஏர்ன் பண்ணாதீங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு லாஸில் தான் முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். பை.